உறவுகளை நேற்று பாகிஸ்தான்காரங்க ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல்ங்கிற ஏரியாவில் ஒரு மருத்துவமனை மீது குண்டு போட்டு 400 அப்பாவி உயிர்கள். மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு யார் போவா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மருத்துவமனைக்கு யார் போவா? நோயாளிகள் தான் போவாங்க, குழந்தைகள் போவாங்க, முதியவர்கள் போவாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் போய் இந்த பாகிஸ்தான் ரத்த வெறி பிடிச்ச அந்த பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டு 400 உயிர்களை கொண்டுட்டான். ஈரானில் குண்டு போட்டு கொண்டுட்டானோன்னா இங்கே போய் அமெரிக்கா தலைமையத்தை முற்றுகையிட்ட இந்த போலி போராளிகள், அமெரிக்கா தூதரகத்தை போய் இந்த போலி போராளிகள் முற்றுகையிட்டாங்க தானே. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே குண்டு போடுறாங்க, மருத்துவமனை மேலே குண்டு போடுறாங்க, அங்கே அப்பாவி உயிர்கள் பழி போகுது, இந்த உயிர்கள் இது மனிதாபிமானற்ற செயல்னு சொல்லி அமெரிக்க தூதரகத்தை போய் முற்றுகையிட்டாங்க தானே இந்த போலி போராளிகள். இப்போ பாகிஸ்தான்காரன் ஆப்கானிஸ்தானில் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் குண்டை போட்டு 400 உயிர்கள் போயிருக்குது. அதுக்கு இந்த போலி போராளிகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? போய் பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிட போகிறாங்களா? என் அன்பு உறவுகளே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும், ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள், எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த முஸ்லீம் சமூகத்தில் 1-2 எச்ச நாய்களால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கெட்ட பேர் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கிற அந்த எந்தெந்த முஸ்லீம் அமைப்புகளை வச்சு எப்படின்னா சோத்து பிடிச்ச வௌத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிற, அவங்க வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்கிற, அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த எச்ச நாய்களை தான் சொல்கிறேன். எச்ச நாய்ங்க தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் குண்டு போட்டு அங்கே உள்ள அப்பாவி மக்கள் சாவுறாங்கன்னு சொல்லி அமெரிக்கா தூதரகத்தை போய் நீ முற்றுகையிட்ட தானே. இப்போ நேற்று பாகிஸ்தான்காரன் ஆப்கானில் உள்ள ஒரு மருத்துவமனையில் குண்டு போட்டு 400 உயிர்கள் பழி போயிருக்குது. அப்போ இந்த போராளிகள், இந்த போலி போராளிகள் அதுக்கும் மனிதாபிமானம் உள்ள நீனா அதுக்கும் போராடணும் தானே. அங்கே போனது உயிர்னா அப்போ ஆப்கானிஸ்தானில் போனது உயிரா இல்லையா? ஏன்னா இதுக்கெல்லாம் இவனுங்க போராட மாட்டாங்க. அங்கேயும் முஸ்லீம்கள் தான், இங்கேயும் முஸ்லீம்கள் தான், ஆனால் போராட மாட்டானுங்க. என் அன்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, 90% முஸ்லீம்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தான் இருக்காங்க கண்டிப்பாக. ஆனால் உங்களை வச்சு பொழைக்கிற இந்த எச்ச நாய்கள் தான் உங்களை தூண்டி. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானேங்க. நீ பண்ணினா மட்டும் கரெக்டு, நான் பண்ணினா மட்டும் தப்புனா அது என்னங்க நியாயம்? உங்களை இப்படித்தான் இவனுங்க ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் தப்பு பண்ணணும், இவங்க இதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சால்ரா தட்டின மாதிரி இங்கே மாதிரி முஸ்லீம்களுக்காக நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி போலியாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்களோட ஓட்டை வாங்குறதுக்காக மட்டும்தான் நீங்கள் எப்பயும் தீவிரவாதிகளாகவே ஒரு சில பேர் அந்த தீவிரவாதிகள் பண்ணுற செயலை வச்சு உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நடிக்கணும். இதைத்தான் அந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சிகளையும் செய்து இனிமையாவது மொழிப்போடு இருக்கணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.